என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல். என்னை எண்ணக்கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல். தலைமுடி காத்துல அசைஞ்சது ஓகே. கண்ணு யாரையோ தேடிச்சு சார். அங்க கூட்டத்துல யாரு சார், யாராவது இருந்தாங்களா சார் அங்க? இல்லங்க, விருப்பப்பட்டவங்க. கேஷுவல் மேனரிசம். கனவு மாதிரி தான் இருக்கு. நான் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் அது. இப்போ நம்ம பண்ண போகிறது ஏதாச்சும் ஒன்று பிரேக் ஆக போகுது, அடுத்து பண்ண போகிறது ஏதாச்சும் பிரேக் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா 26 வருஷம் முன்னாடி ஒன்று பண்ணது வரோம், தூக்கி நிறுத்தோம் நம்மளை அப்படின்னு. நான் இது வந்து எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க ஞாபகம் இருக்கா? மோஸ்ட்லி கவுண்ட்லெஸ்ங்க. மோர் தேன் 6000 ஸ்டேஜஸ் இருக்கும். இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயத்த பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலன்னு மிஸ் பண்ற, ஃபீல் பண்ற அந்த ஒரு பர்சன் யாரா இருக்காங்க? ஏஆர் ரஹ்மான். அந்த ஓடுதலுக்கு பின்னாடி, அந்த உந்துதலுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. மை வைஃப் நித்யா ரங்கராஜன். ஓகே. அவங்க தான் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து எனக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். லவ் மேரேஜா? யா. ஓகே. எங்க தொடங்குச்சு இந்த காதல்? அந்த ஸ்டேஜில் தான் தொடங்குச்சு. மனைவிக்காக சத்யன் அவர்கள் வந்து அடிக்கடி பாடுற நீரும் போனால் மேகம் ஏது, நீயும் போனால் நானும் ஏது. எனக்கு வந்து டிவி மீடியாவும் பண்ணல, அந்த ரேடியோ மீடியாவும் பண்ணல. மக்கள் கையில் இருந்த அவங்க சக்தி தான். எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது,